about this or recall this and come back and buy it again, that's when you have a brand. Business வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ மார்க்கெட்ஸில் ஒவ்வொரு சின்ன ஊர்லேயுமே யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ பிஸ்னஸ் யூ வில் கண்டினியூ டு சேல். அந்த பொருள் கஸ்டமருக்கு தேவை இருக்கும்போது வந்து அந்த கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதை நீங்கள் வந்து இன்னும் பெருசாக்கணும். நான் என் வீடு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நான் மாவு அரைச்சி விற்கிறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ். என் வீட்டில் கிரைண்டர் இருக்குது, நான் அரைக்கிற மாவு கொண்டு போய் கடையில் பேக்கெட் போட்டு வச்சுருக்கேன், கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறான். நான் அது மாவுக்கு இன்னொரு மாவு வித்தியாசம் இல்லை. அதே மாவை நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா ஸ்டில் வரலாம். பக்கத்து பின்கோடுக்கே போகிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார், மாவு கம்பெனியா ஆர் எஃப்ஆர் மாவு கம்பெனியா, நீங்கள் பேர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு அனுமதி தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அடுத்த என்ன பண்ணுறீங்க, பேர் வந்து வச்சுட்டா அந்த தெருவில் இன்னொரு மாவு கடைக்கார வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கிரைண்டர் மாதிரியே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆன்டி கிரைண்டர் வச்சுருவாங்க, அவங்கள வச்சு அவங்க பக்கத்தில் சப்ளை பண்ணுவாங்க. அப்போது அவங்க மாவோட ஒரு மாவு எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு கதை சொல்கிறதுக்கு என்ன வரும்.